श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்தில் 28வது ஸ்லோகம். அஸ்ரத்தயா ஹுதன் தத்தம் தபஸ்தப்தம் கிருதஞ்சயத் அசதி இத்யுச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோ இஹ. அஸ்ரத்தயா ஹுதன் தத்தம் தபஸ்தப்தம் கிருதஞ்சயத் அசதி இத்யுச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோ இஹ. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அஸ்ரத்தையா, ஸ்ரத்தை குறைவாகவும் ஸ்ரத்தை இல்லாமலும் ஸ்ரத்தையாக செய்ய வேண்டும் என்கின்ற ஈடுபாடு இல்லாமலும் ஹுதம் செய்யப்பட்ட ஹோமமும் யஜ்ஞமும் தானமும் தவமும் தத்தம் தானமும் கொடுக்கப்பட்ட தானமும் தப்தம் தபக செய்யப்பட்ட தவமும் கிருதம் ச அனுஷ்டிக்கப்பட்ட கர்மமும் எதுவோ அது அசத் இதி. அசத் என்பது என்று கூறப்படும். பார்த்த அர்ஜுன தத் அது பிரேத்திய இங்கேயே பலனளிக்காத பொழுது வேறுலகுக்கு சென்றபின் நச்ச நச்ச இக ந அப்படின்னு தனித்தனியாக பெருமாள் சொல்லி கேட்குறார். வேறுலகுக்கு சென்ற பின் பயன்படாது, இங்கேயும் பயன்படாது. தத்து பிரேத்திய நச்ச இக ந அப்படின்னு சொல்கிறார். என்னத்துக்கு இப்படி பெருமாள் சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு நிதானமாக அந்த வார்த்தைகளை சொல்லி ஆறுது. அதாவது வேறுலகுக்கு சென்ற பின் பயன்படாது, இந்த உலகிலும் பயன்படாது, ஸ்ரத்தை குறைவாக செய்யப்பட்டது. இப்போ நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் பார்த்தோம். 3 விதமான உணவு வகைகள், 3 விதமான ஆகாரம் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன, 3 விதமான வேள்விகள், 3 விதமான தானம், 3 விதமான தவம், 3 விதமான கர்மங்கள் எதாக இருந்தாலும், அப்புறம் பிரணவத்தில் இருக்கிற முக்கியத்துவம், இது எல்லாமே 3 விதமான இருக்கிறது. இல்லை எல்லா விதத்துக்கும் 3 விதமான ஒரு கேட்டகரி இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல சாத்விகம், ராஜசம், தாமசம். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ன சொன்னால், தாமசம் என்ன சொன்னால் அதில் ஈடுபாடு இல்லாமல் ஸ்ரத்தை இல்லாமல் செய்யறது. ராஜசம் என்ன சொன்னால் பலனை உத்தேசித்து செய்யறது. கண்டிப்பாக பலன் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது. அப்புறம் பிரத்யுபாகாரத்தம், அதாவது பிரதியை எதிர்பார்த்து பயனை கருதியோ பயனைக்கு பரிக்ளிஷ்டம், அதாவது மன வருத்தத்துடன் கூடியோ செய்யப்படுகின்ற ஒரு தானம், அது ராஜசம் அப்படின்னு. இந்த ராஜசமாக இருக்கிறது பிரதி எதிர்பார்த்து செய்கிறோம், கொடுக்கணுமே நினச்சிக்கிறோம், இவ்வளோ செலவு பண்ணுறோமே அப்படின்லாம் யோசித்தா அது எல்லாமே ராஜசம்தான். அதுபோல் செய்யக்கூடிய தானம் என்ன பண்ணாது, ஸ்ரத்த குறைவாக இருக்கிறதுனால அது இங்கேயும் பலன் தராது, வேறுலகுக்கும் சென்று பயன் தராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இது போலெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, மனம் அப்படி கூடாதுன்னு தான். ஆனால் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, இந்த பிருத்திவி சம்பந்தம் இல்லை, அதுக்காக ஒன்றியும் நம்மளோட கர்மாவோட அதோட அதீனத்தில் தானே நம்மளுக்கு அந்த குணாதிசயங்கள்லாம் வருது. அதனாலேயும் கர்மாதீனமாக கூட அதற்கு அனுகுணமாக சில சமயம் இப்படி போல் ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும் தான். ஆனால் இதுலேருந்து நம்மளை விடுவித்துக்கணும், இது இல்லாமல் சாஸ்திர விதிக்கு உட்பட்டு நம்மளுக்கு மனம் வரணும்னு நம்ம கேட்கணும். எது வேணுமானாலும் சுவாமிகிட்ட தான் கேட்கணும். அதனால் நம்மளும் உடலை வருத்திக்கண்டு உள்ளுக்குள்ளே நமக்கு அந்தர்யாமியாக இருக்கிற சுவாமியும் வருத்தப்பட வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனும் வருத்தப்பட வச்சு சிரமப்பட்டு ஒரு யாகமோ யஜ்ஞமோ தபமோ இல்லாட்டி போனால் ஒரு வேள்வியோ அதுபோல் சாப்பிட்றது செய்யறது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், அது ஏற்புடையது அன்று. அதுபோல் வேலைகளை நம்ம என்ன செய்யணும், செய்வதை தவிர்க்க வேண்டும். அதனால் அது என்னது, நேர்மைக்கு ஒத்து போகிறதா இருக்கணும்னு நம்ம ஆச்சாரியர் சொல்கிறார். நான் ராமானுஜர் சொல்லும்பொழுது, வாக்கினை ஒத்த செயலும் மனமும், மனதினை ஒத்த வாக்கும்
செயலும், எண்ணத்தை ஒத்த வாக்கும் செயலும், வாக்கினை ஒத்த எண்ணமும் செயலும், செயலினை ஒத்த எண்ணமும் வாக்கும், இதெல்லாம் என்ன தெரிஞ்சது? நேர்மையை ஒட்டுன்றது. இதில் எங்கே குறைபாடு இருந்தாலும் அந்த நேர்மைக்கு அது குறைபாடு உடையதாக இருக்கும். எத்தனை பர்சன்டேஜ் குறையிறதோ, நேர்மைன்றது ஒரு 80% இருக்கணும் அப்படின்னு நம்ம பொதுவாக வைக்கிறோம்னு வைங்க. அப்போது அந்த 80% இருக்கிறது இந்த எண்ணத்தை ஒத்த வாக்கும் செயலும் இருக்கே, அதில் எவ்வளோ குறையிறது? வாக்கினை ஒத்த எண்ணமும் செயலும், அதில் எத்தனை பர்சன்டேஜ் குறையிறது? செயலினை ஒத்த வாக்கும் எண்ணமும், அதில் எத்தனை பர்சன்ட் குறையிறதுன்னு பார்த்தா அந்த குவாலிட்டியில் தான் நம்மளோட நேர்மை இருக்கும். அந்த நேர்மை ஸ்ரத்தையோடு இருக்குதா இருந்தால் அதற்குண்டான பலன் சுவாமியை பார்த்து கொடுத்துடுவார். அதுக்கு ஸ்ரத்த குறைவாக இருந்தால் அதுபோல் வேலைகள் என்ன பண்ணாது? இங்கேயும் பயனளிக்காது, வேறு உலகத்திலும் பயனளிக்காது. அதனால் அஸ்ரத்தையாக செய்யக்கூடிய எந்த காரியமும் பலனளிக்காது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லித்தரார். அடுத்தது இந்த அத்தியாயத்தோட ஒரு அத்தியாய விஷய சுருக்கம், அதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.